அருமையானவர்களே, நாம் யாவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து தேவனிடத்தில் இருந்து நாங்கள் துண்டிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். பரலோகத்தில் இருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நாங்கள் எல்லாரும் இழந்தவர்களாய் இருந்தோம். மனிதனுடைய வாழ்க்கை அங்கே நாளுக்கு நாள் சீரழிய ஆரம்பித்தது, அழிந்து கொண்டே போனது. அழிவை நோக்கி மனிதன் போய்கொண்டு இருந்தான். உயிரற்றவர்களாய் இருந்தோம், பாவத்தினால் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படி தேவன் நம்முடைய ஒரே போராட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 வருடங்களுக்கு முன்னே இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். இயேசு தேவனுடைய ஒரே குமாரனாக இருக்கிறார். எங்களை மீண்டும் தேவனோடு இணைத்து பாவங்களிலே மரித்து போய் இருந்தவர்களை உயிர்ப்பிக்கும்படி தன்னுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்து சிலுவையிலே மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இழந்து போன அந்த தொடர்பை, இழந்து போன அந்த துண்டிப்பை மீண்டும் தேவனோடு சீர்படுத்தி எங்களை ஒப்புரவாக்கினார். அருமையான தேவ பிள்ளையே, பாலைவனமாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் சோலைவனமாய் மாற்றினாரு. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரையா. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரையா. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. தேவனிடத்தில் இருந்து நாங்கள் துண்டிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய பாதுகாப்பை நாங்கள் இழந்தோம். அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்தோம். துன்பத்தின் மேலே துன்பம், வேதனையின் மேலே வேதனை. மனிதனுடைய வாழ்க்கை கண்ணீரிலே அவன் காணப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையே, கண்ணீரோடு நாங்கள் இயேசுவினிடத்தில் வருகிற நேரத்தில் அவர் நம் கண்ணீரை துடைத்து எங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்றார். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஏன் உன் கஷ்டத்தில் நீ வாழ வேண்டும்? ஏன் நீ கண்ணீரிலே மூழ்கி இருக்க வேண்டும்? இன்றே நீ இயேசுவினிடத்துக்கு வா, அவரும் கண்ணீரை துடைப்பார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார். கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. உன்னுடைய வாழ்க்கையிலே வறட்சியா, எத்தனை காரியங்களை செய்ய நினைத்தாலும் கூட எல்லாம் தோல்வியிலே முடிகிறதா? இன்றே இயேசுவை நோக்கி பாரு. அவருடைய உதவியை நீ பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தாள், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
வேளையிலும் கூட ஆண்டவரே, எவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, எவர்களுடைய வாழ்க்கையிலே வறட்சி இருக்கிறதோ, இப்பொழுது அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய முகங்களையும் நீ பிரகாசிக்க செய்தீரே. வயல் வழியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த குடும்பத்தின் மேல் உம்முடைய கிருபையை நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஆண்டவரே, தொழில் வாய்ப்பு இன்றி தவிக்கிறவர்களுக்கு புதிய வாசலை இப்பொழுது திறந்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் பிதாவே. ஆமென்.